பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன். ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை கேட்கிறேன். ஆனாலும் என்னுடைய காரியங்கள் எல்லாம் தோற்று போனது போல் இருக்கிறதே. ஒரு ஜெயம் எடுக்க முடியாதபடிக்கு சத்ருவானவன் தடைப்படுத்தி வைத்திருக்கிறானே. எப்பொழுது என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறீர்கள் அல்லவோ. உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் ஆத்மாவில் நீ எதையெல்லாம் நினைத்து கொண்டாயோ அந்த காரியங்களை எல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை குறித்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையினுடைய கல்வி காரியங்கள், தொழில் காரியங்கள், புருஷனாருடைய காரியங்கள், மனைவியினுடைய காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், இப்படி பல காரியங்களை குறித்து பல பேர் பல விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. நீங்கள் எதை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறீர்களோ அதை கர்த்தர் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்னாள் தனக்கு ஒரு காரியம் வேண்டும், தான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், என்னுடைய கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்து கிடந்தபோது கர்த்தர் அந்த கர்ப்பத்தின் வாசலை திறந்து அவளுக்கு ஒரு நன்மையை, அவளுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினாரே. ஆனால் சாலமோன் தன்னுடைய ஜனத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டபோது கர்த்தர் ஞானத்தை கொடுத்தது போல தானியேல் தன்னுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவதற்கு பிரச்சனைகள் வந்தபோதும் அதை எதிர்நோக்காமல் தான் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டபடியே 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபித்தது போல இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ சத்ருவானவன் உங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி தருவார். இந்த காரியம் கர்த்தராலே வரும் என்று சொன்னது போல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை கர்த்தர் மாற்றி அமைக்க அவர் உதவி செய்வார். எத்தனை பேர், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் பிள்ளைக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் குடும்பத்துக்குத்தான் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீங்க. அத்தனை பேருக்கும் கர்த்தர் அந்த கிருபையை தந்து அவர் உங்களை வழி நடத்துவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக நேரங்களில் மன விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் ஆத்துமா தோய்ந்து போய் கொண்டிருக்கிறதல்லவோ. நான் தேவ சமூகத்தில் கேட்ட எந்த காரியமும் எனக்கு நிறைவேற்றப்படவில்லையேன்னு சொல்லி அநேகர் ஆத்துமாவை தொய்ய பண்ணி கண்ணீரோடு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, உன் ஆத்துமாவை தேவனை நோக்கி அமர்ந்திருக்க சொல்லு. அந்த ஆத்துமா இடறி போகக்கூடாது, அந்த இருதயம் இடறி போகக்கூடாது, அந்த இருதயத்தின் சிந்தனை இடறி போகக்கூடாது. நீயும் தேவனும் என்கிற ஒரு கனெக்ஷனில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்கள் இருதயத்தில் நினைத்தவைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றி தருவார். கர்த்தராகிய தெய்வம் நிறைவேற்றி தருவார். உன் குடும்பத்தை அவர் வழி நடத்துவார். உன் பிள்ளைகளை அவர் வழி நடத்துவார். உனக்கு என்ன தேவையோ அதை தெய்வம் நிறைவேற்றி தரும் என்று
ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ நம்புகிறது கர்த்தராலே வரும், அவராலே வாய்க்க பண்ணும். நீ எந்த காரியத்தை நம்பி செய்து கொண்டிருக்கிறாயோ, படிக்க நீ நம்பி படித்து கொண்டிருக்கிறாயா, இந்த வேலை கிடைக்கணும்னு நீ இன்டர்வியூக்கு போய் கொண்டிருக்கிறாயா, இந்த தொழில் பண்ணணும்னு நீ இருதயத்தில் நினைத்திருக்கிறாயா, நான் பெரிய வேலையில் அமரணும்னு நீ நினைத்திருக்கிறாயா, உன் கடன் பாரத்தை மாற்றணும்னு நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா, என் வியாதி மாறணும்னு நீ நினைக்கிறாயா, எந்த காரியத்தில் நீ நினைக்கிறாயோ அந்தந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைக்கு அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆத்மாவை தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து எங்களை திடப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. அந்தந்த குடும்பங்கள் எவைகளை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, விசுவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லைன்னு சொன்னது போல, ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, கிருபைக்குள் மூடி மறைத்து கொள்வீராக. ஆவியானவருடைய மகத்துவம் குடும்பங்களில் செயல்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.